இக்கால மாணவர்களில் ஒரு பகுதியினர் இப்போதும் மொபைல், டிவிக்களில் தேவையற்ற நிகழ்வுகளை பார்த்து பொழுதை அனாவசியமாக போக்குகின்றனர். சிலர் கல்வி தெய்வமான சரஸ்வதியை வணங்குவார்கள், விநாயகருக்கு சிதறுக்காய் போடுவார்கள். ஆனால் படிப்பில் கோட்டை விட்டு விடுவார்கள். நம் கடமையை செய்யாமல் தெய்வத்திடம் பலனை கேட்பது தவறு என்பதை இவர்கள் உணர்வதில்லை. இவர்களுக்கு ஒரு பள்ளியில் நடந்த சம்பவம் பாடமாக இருக்கும். ஒரு மாணவன் படிப்பில் கவனம் செலுத்தாமல் எப்போதும் டிவி முன்பே அமர்ந்திருந்தார். பெற்றோர் இது பற்றி ஆசிரியர்களிடம் புகார் செய்தனர். பள்ளியின் நல்லொழுக்க ஆசிரியர் அவனுடன் உரையாடினார். இதோ அந்த உரையாடல். தம்பி ஜெஃப்ரே, ஆர்ச்சர் என்பது யார் தெரியுமா? தெரியாது. பரவாயில்லை, நானே சொல்கிறேன். அவர் ஒரு நாவலாசிரியர். அவர் வளர்த்த பூனை வீட்டிலுள்ள டிவி மேல்தான் எப்போதும் உட்கார்ந்திருக்குமாம். ஏன்? அதற்கு 3 காரணம் சொன்னார் ஆர்ச்சர். முதலாவது, பூனையை யாரும் தவறுதலாக கூட மிதித்துவிட மாட்டார்கள். இரண்டாவது, டிவி பெட்டியின் சூடு அதற்கு இதமாக இருந்தது. மிக முக்கியமானது என்ன தெரியுமா? என்ன? மாணவன் ஆர்வமானான். நீ பார்க்கும் கண்ட நிகழ்ச்சிகளெல்லாம் அதன் கண்ணில் படாது. இதன் பிறகும் மாணவன் டிவி பக்கம் போயிருப்பானா என்ன?